ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வீட்டுக்கு தேவையான ரொம்பவே சிம்பிளான வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் கிரீம் கூட இந்த ஒரு பொருள் சேர்த்து பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, அது எந்த பொருள் தான் பார்க்க போறோம். நீங்க வீட்ல எந்த ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்றீங்களோ, அந்த ஃபேஸ் கிரீம் எடுத்துக்கிடலாம். அது கூடவே நம்ம வீட்ல எந்த டால்கம் பவுடர் யூஸ் பண்றோமோ, அந்த டால்கம் பவுடர் எடுத்துக்கிடலாம். இப்போ டால்கம் பவுடர் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேஸ் கிரீமையும் எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட்ட ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க. நார்மலா அப்ளை பண்ணும்போது உங்க ஃபேஸ்ல பிரைட்னஸ் அந்த அளவு இருக்காது. இந்த மாதிரி டால்கம் பவுடர் கூட நீங்க மிக்ஸ் பண்ணி சேர்க்கிறதுனால எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் இருக்கும். ஃபேஸும் நல்லா க்ளோ ஆகும். பாருங்க, அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு க்ளோ ஆகுதுன்ட்டு. ஸோ சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒரு ஃபங்ஷனோ, பார்ட்டியோ போகும்போது நீங்க இந்த மாதிரி ஃபேஸ் கிரீம ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க. சூப்பரா எக்ஸ்ட்ரா க்ளோவா இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் போட்டு நம்ம கலர் கலரா விதவிதமா வாங்கி வைப்போம். சம்டைம்ஸ் சில ஸ்டிக்கர்ஸ் போட்டு நம்ம நெத்தியில வச்ச கொஞ்ச நேரத்திலே கீழ விழுந்துரும். அந்த மாதிரி பிரச்சனைய அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் போட்டு வாங்குன உடனே வீட்ல உள்ள ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர் பாக்ஸ்ல ஒரு 1/2 மணி நேரம் வச்சுடுங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த ஸ்டிக்கர்ஸ நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா, அந்த ஸ்டிக்கர்ஸ் சீக்கிரம் கீழ விழாது. இந்த ஸ்டிக்கர்ஸ எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியா இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ. டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலர் கலரா நம்ம ஷர்ட் வாங்கும்போது, அந்த ஷர்ட்டோட காலர்லயும் சரி, அந்த மடிப்பிலும் சரி, இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பின் மாட்டியிருப்பாங்க. இந்த ஷர்ட் பின் தூக்கி போடாம அது எப்படி சூப்பரா ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல துணி காய போடும்போதும் சம்டைம்ஸ் துணிங்க அதிகமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல துணி காய போடுற கிளிப்பு பத்தாது. அந்த மாதிரி டைம்ல இந்த பின்ன தூக்கி போடாம சேஃப்டி பண்ணிக்கிடலாம். இத ஒரு இன்ஸ்டன்ட் கிளிப்பா தான் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம். பாருங்க, ஒரு இன்ஸ்டன்ட் கிளிப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பின்ன நம்ம மாட்டுறதுனால காய போடுற ட்ரெஸ்ஸும் நல்லா டைட்டா பிடிச்சிருக்கும். என்னதான் காத்தடிச்சாலும் அந்த ட்ரெஸ் கீழ விழாது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ. டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிண்ணத்துல நம்ம முட்டை ஆம்லெட் பண்றதுக்காக முட்டைய ஊத்தி மிக்ஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் முட்டையில மசாலா போடணுன்ட்டு அந்த ஸ்பூன் அப்படியே அந்த கிண்ணத்துல வச்சுருவோம். அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துருக்கிற ஸ்பூனோட சைஸ் சின்னதா இருந்துச்சுன்னா, அந்த கிண்ணத்திலேயே விழுந்துரும். ஸோ திருப்பி எடுத்து யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்காது. அந்த மாதிரி பிரச்சனைய அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பூன்ல இந்த மாதிரி ரப்பர் பேண்ட மாட்டி வச்சுடலாம். மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மசாலா ஏதாவது எடுக்க போறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த ஸ்பூன கிண்ணத்துல சாய்ச்சு வச்சீங்கன்னா, அந்த ஸ்பூன் கீழ விழாது. அந்த ரப்பர் பேண்ட் கிரிப்பா அந்த கிண்ணத்துல பிடிச்சிருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ. டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி பேப்பர் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பேப்பர் யூஸ் பண்ணா பிரச்சனை கிடையாது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பேப்பர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி டைட் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் ஸ்டாப்லர் பின்ல உள்ள அந்த பின் காலி ஆச்சுனாலோ அல்லது நம்ம வீட்ல பெல் பின், அதாவது குண்டூசி இல்லனாலும் அந்த மாதிரி டைம்ல அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேப்பரை ஈஸியா எப்படி டைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வரையிற மாதிரி 2 கோடு சின்னதாவும் 1, பெருசாவும் 1 போட்டுருங்க. அதுக்கு மேல நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய பிளேடோ அல்லது ஷார்ப்பான எட்ஜஸ் எந்த பொருள் இருக்கோ அத வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கீறி விட்டதுக்கப்புறம் நம்ம மடிக்கிற மாதிரி மடிச்சிங்கன்னா அந்த பேப்பர் டைட் ஆயிடும். நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த பேப்பர் கீழ விழாது. ஸோ ஒரு எமர்ஜென்சி டைம்ல இந்த டிப்ஸை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ. டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்ல இந்த மாதிரி வெட்டி வேர் இருந்துச்சுன்னா, அந்த வெட்டி வேர எப்படி சூப்பரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டி வேரை யூஸ் பண்ணி நான் இன்னைக்கு பாத் ஸ்க்ரப்பர் ரெடி பண்ண போறேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன துகள் இல்லாம வெட்டி வேரை மட்டும் செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கிடலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஸ்க்ரப்பர் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க செப்பரேட் பண்ணி இத நல்லா முறுக்கி விட்டு ஸ்க்ரப்பர் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. ஸோ இந்த வெட்டி வேரோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டி வேரை நம்ம ஸ்க்ரப்பரா யூஸ் பண்றதுனால பாடியில வரக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லங்க, இத நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுனால பாடி எப்பவும் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லங்க, முகப்பரு பிரச்சனை, பாடியில ஸ்கின் அலர்ஜி பிரச்சனைனா நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெட்டிவேர் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி குளிக்கிறதுனால பாடியில உள்ள பிரச்சனை எல்லாமே கண்ட்ரோலா இருக்கும்.
ஃபேஸில் வரக்கூடிய கரும்புள்ளிகள், முகப்பருப்புள்ளிகள் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து க்ளோ ஆக இந்த வெட்டிவேர் வந்து யூஸ் ஆகுது. இது ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சர். அது மட்டும் இல்லைங்க, இதை யூஸ் பண்ணி நம்ம குளிக்கிறதுனால பாடியில் வரக்கூடிய அந்த சரும சுருக்கங்கள் இது எல்லாத்தையும் வராமல் தடுக்குது. ஸோ நான் செய்கிற மாதிரி இந்த வெட்டிவேரை முறுக்கி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ரோல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் அந்த வெட்டிவேர் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஊசி நூல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஊசி நூலை யூஸ் பண்ணி அந்த வெட்டிவேரை நல்லா டைட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டிவேர் ஸ்க்ரப்பர் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் வாங்கும்போது அந்த பேக் மாதிரி ஒன்று நெட்டில் போட்டு தருவாங்க இல்லைங்களா, அந்த நெட் பேக்கை வந்து தூக்கி போடாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்க்ரப்பரை அந்த நெட் பேக்கில் இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி டைட்டாக மாட்டி விட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர் வந்து கலந்து விடாது. ஸோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு சூப்பரான வெட்டிவேர் ஸ்க்ரப்பர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வெட்டிவேர் ஸ்க்ரப்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணி தேய்ச்சி குளிக்கிறதுனால பாடி அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ சிம்பிள் ஐடியா, உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோர்க்கில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காட்டன் இருக்குது இல்லைங்களா, அந்த காட்டனை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபோர்க்கில் மாட்டி விட்டுருங்க. ஸோ இது வந்து டைட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரப்பர் பேண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி வச்சுடுங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸி இருக்குது இல்லைங்களா, ஸோ மிக்ஸி நம்ம யூஸ் பண்ண அந்த மிக்ஸியோட உள் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழுக்கு பிடிச்சி போய் இருக்கும். ஸோ அந்த அழுக்கை வந்து என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மிக்ஸிக்குள்ளே சைட்லனா எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்ட்டு. ஸோ இந்த பாட்ஸில் சின்ன சின்ன பொருளை வச்சு க்ளீன் பண்ண முடியாது. அதுக்காக இந்த மாதிரி ஃபோர்க்கில் பஞ்சை மாட்டிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உள்ள ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக லிக்விட் ஹேண்ட் வாஷ் லிக்விடோ அல்லது டிஷ் வாஷ் லிக்விடோ கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை உள் சைடு க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழுக்கான பகுதியை இந்த காட்டனில் யூஸ் பண்ணி தொடச்சதுக்கப்புறம் நார்மலாக நம்ம துணியை வச்சு தொடச்சோன்னா மிக்ஸி புதுசு போல் சூப்பராக க்ளீன் ஆகிடும். சிம்பிள் ஐடியா, நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.